guys, நான் உங்க Jessie Evangelin. இன்னைக்கு பார்க்க போற சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ் மேக்கப் தான். நான் ஆபீஸ் போகும்போது எந்த மாதிரி மேக்கப் போடுறேன், என்ன மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், இதெல்லாம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வேணா நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். தெரிஞ்சுக்கனால வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ் மேக்கப் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் எந்த மேக்கப்பும் போடல. இப்போது போடுற மேக்கப்போட தான் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகிறேன். ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமர் போடணும். நான் எந்த பிராண்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆலோ வேரா ஜெல் தான் போடுவேன். பாருங்கள், அது க்ரீமாகவே நான் ரெடி பண்ணிக்கிறேன். சீரமாகவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபேஸ் எப்படி இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, நேச்சுராகவே க்ளோயிங்காக இருக்கா இல்லை ஆயிலியா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நல்லா வேணா தொடச்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த ஆயிலி ஸ்கின்னே கிடையாது, அப்படியே க்ளோயிங்காக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம்தான், நான் இந்த மாதிரி சீரம் ரெடி பண்ணிப்பேன். சீரம், அதுக்கப்புறம் க்ரீமு, டே க்ரீமு, நைட் க்ரீமு, இது எல்லாமே வந்து நான் ஆலோ வேரா ஜெல்லில் ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என் ஸ்கின் வந்து அதனால தான் நான் சொல்லுவேன் க்ளோயிங்காகவும் இருக்குது, சேஃபாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் வந்து இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த க்ரீமில் நான் பெருசாக எதுவும் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆலோவேரா, ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு 3 ட்ராப் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், அவ்வளோதான். 3 மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வெளியே தான் வைக்கிறேன், கெடவும் கெடலை. எனக்கு ஒரு 2 months வரைக்கும் எனக்கு சூப்பராக இது வந்து ஒர்க் ஆகும், சூப்பராகவும் நம்மளுக்கு வரும். 2 months வரைக்கும் அதுவே இது அதிகம், நிறைய நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போடுற மேக்கப் வந்து கழுத்து வரைக்கும் கரெக்டாக போடுங்க. ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல், ஃபேஸுக்கு ஒரு கலர், கழுத்து ஒரு கலர் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே கரெக்டாக போட்டுக்கோங்க. மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் மேக்கப் வந்து ஈவனாக இருக்கும், அங்கங்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் ஈவனாக இருக்கும். கரெக்டாக வந்து உங்கள் ஸ்கின்னோட கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரைமர் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரைமர் போடாமல் நீங்கள் எந்த ஒரு ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து கன்சிலர் இந்த மாதிரி போடும்போது உங்கள் ஸ்கின் நல்லதே இல்லை, சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அது மாதிரி போடாதீங்க. க்ரீம் வந்து நம்ம இப்படி தான் போடணும், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடா பீச் அண்ட் க்ரீம். சூப்பராக இருக்கும், இந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். போடும்போது ஒரு குட் ஃபீல் இருக்குது. நான் தான் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக எடுத்துக்கிறேன். இதை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பிரைட்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? லைட்டாக போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிலர் எடுத்துக்கிறேன். கன்சிலர் இது வந்து கலர் பார்த்து இது நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கன்சிலர் வந்து எங்கெல்லாம் டார்க்ஸ் இருக்கோ நம்ம அங்கே தான் போடுவோம். எனக்கு பெருசாக இல்லை, இதனால் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுவேன். இது ஆஃபீஸ் மேக்கப்னால ரொம்ப அப்புறமாதிரிலாம் போக முடியாது. லைட்டாக நம்ம போடணும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு போங்க. ஏன்னா நம்ம ஒரு 8 hours நம்ம அங்கே இருக்கோம். நான் என்னுடைய ஒர்க் 8 hours அங்கே இருக்கிறதுனால, ஸோ அந்த மேக்கப் வந்து அவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா போட்டு போனால் இருக்கும். இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கேயுமே திட்டாக நிற்காத அளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
ஃபவுண்டேஷனும் நான் கலர்பார் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா லைட்டாக போட்டாலே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த வேர்த்து கொட்டியே பாதி போயிடும். அதனால் கொஞ்சம் போட்டுருக்கு தப்பு இல்லை. உங்களுக்கு பிம்பிள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த டைம்லலாம் ரொம்ப மேக்கப் போடாதீங்க. அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதே இல்லை. ரொம்ப லைட்டாக இப்போ மேக்கப் போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பவுடர் போட்டுட்டு போனால் கூட சேஃப் தான் நான் சொல்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், நான் நல்லா போட்டுட்டேன். எங்குமே அதிகமாகவும் இல்லை, எங்குமே கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக ஈவனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் போட்டுக்கிறேன். நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா M.A.C ஸ்டூடியோ ஃபிக்ஸ் இது தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் அப்படி மாதிரிலாம் இருக்காமல் கரெக்டாக இருக்கும். நான் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அலோவேரா ஜெல் போட்டுட்டு இப்போ இந்த பவுடர் மட்டும் போட்டுட்டு நான் போயிடுவேன். அதுவே எனக்கு ரொம்ப நீட்டாக ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி காட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அதிகமாக போடுறீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. லைட்டாக தான் காம்பேக்ட் பவுடர் போடணும் நம்ம, சரிங்களா? நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனர் வந்து நான் Dazzler தான் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காஜல் வந்து Lakme தான் நான் யூஸ் பண்ணுறேன். காஜல் போட்டுக்கிறேன். போட்ட பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்காரா வந்து மெபிலினோட கலோசல் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், போட்டுக்குவேன். இப்போ ஐப்ரோஸ்க்கு வந்து L'Oreal Paris தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் கலர் போட்டுக்கிறேன். பிளாக்கை விட ப்ரௌன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்கோன்னு தெரியாது. அப்புறம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் லுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஐப்ரோ நல்லா போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து Lakme லிப் லவ் தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக போடுங்க. ரொம்ப நேரம் இருக்கும், உங்கள் லிப்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. உங்களுடைய லிப்ஸ்டிக் வந்து நல்லா பிராண்டடாக நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்கள் அப்படி போடாதீங்க. அதுவே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ஓகே மாதிரி லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்கள் லிப்ஸ்க்கு சேஃபே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக லிப் பாம் போடுறது சேஃப், சரிங்களா? இப்போ நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் லிப் பாம் போட்டேன். அதுக்கப்புறம் லிப் பென்சில் நான் வந்து Lakme தான் யூஸ் பண்ணுறேன். லிப் பென்சில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லிப்ஸ் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கணும், நல்லா அழகாக லிப்ஸ்டிக் போட்ட லிப்ஸ்டிக் அழகாக எடுத்து தெரியணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லிப் பென்சில் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் லிப்ஸ்டிக் நார்மலாக போட்டுக்கலாம். ஸோ நான் லிப் பென்சில் போட்டுக்கிறேன்.
ஃபைனலாக லிப்ஸ்டிக். இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் லைட் கலர் தான் லிப்ஸ்டிக் வச்சுக்கிறேன். நான் என்ன லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா லாக்மி 925 லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் இது போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டேன். பிங்க் கலரில் சூப்பராக. ஓகே, இப்போது நான் தலை வாரிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என் மேக்கப் முடிஞ்சிச்சு. இவ்வளோ சிம்பிளாக தான் போடுவேன் நான். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து சில்வர் கலரில் ஒரு இயரிங் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இந்த கலர் வாட்ச், எனக்கு இந்த வாட்ச்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போது இதோடு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கும், அது இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும், அடிக்கிற மாதிரியும் இருக்காது, அதே நேரத்தில் மேக்கப்பே போடாத மாதிரி இருக்காது, கரெக்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போட மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்து யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் கொடுக்குற உங்கள் ஜெசிக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுத்துடுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பியூட்டி சீக்ரெட்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு வேணும்ல, அப்போது எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எங்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை FBலையும் Instagramல கூட ஃபாலோ பண்ணலாம். என்ன ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்ல உங்களை வந்து நான் பார்க்குறேன். And bye from Jessie. Love you guys. Take care. Bye bye.